ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் மொறுமொறுன்னு டேஸ்டான சத்தான வடை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வடை பண்ணுறதுக்கு எந்த பருப்புமே தேவையில்லைங்க. ஸோ நம்மளுக்கு ஊற வைக்கிற டைம் சேவ் ஆகும். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நாளைக்கு 1 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அவல் கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே டம்ளரில் கால் பங்கு பொட்டுக்கடலை, அப்புறமா சோம்பு ஒரு அரை டீஸ்பூன், 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய், காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாய் எடுத்துக்கலாங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன், அதுவும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். அப்புறமா பொட்டுக்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரையாகவே பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. அவலை கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிட்டு புளிஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப கட்டி அவல் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறமா பிழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு ஊற வைக்கலை. கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணி தான், அதுக்கு மேலே நான் வாஷ் பண்ணலை. ரொம்ப பண்ண வேண்டாம். இதுலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ நான் அவலை பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக பொட்டுக்கடலையை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் பொடி பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் நைஸாகவே பொடி பண்ணிக்கலாம். இதை இந்த பவுலில் மாற்றிட்டு அப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரமிளகாய் 2, சோம்பு அரை ஸ்பூன், பூண்டு ஒரு 2 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை போட்டு மிக்சியில் தண்ணி விடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும். 1-2 அரைப்பட்டு இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அவலை கொட்டி இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டும் அரைக்கலாம். ஆனால் தண்ணி விட்டு அரைச்சா ரொம்ப மைய அரைஞ்சிரும். ஸோ தண்ணி விடாமல் இந்த நம்ம அரைச்சிருக்கிற அந்த மசாலா பொருட்களும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட வேண்டாங்க. தண்ணி விட்டால் அவல் ரொம்ப நைஸாக அரைஞ்சிரும். ஸோ பல்ஸ் பட்டனில் வச்சு ஒரு 2-3 டைம் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் சுற்றி எடுத்துகிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது அவல் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாங்க. கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போவே தண்ணி விட்டு பிசைய வேண்டாம். முதல்ல இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம தண்ணி தேவையான அளவு விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, தேவையான அளவு பார்த்து நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வடை இது மசால் வடை டைப்பில் நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்க்கல. காரத்துக்காக வரமிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், மாவு டைட்டாக இருக்குது. நம்ம இன்னும் கூட தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். எப்போவுமே போண்டா வடை இதுக்கெல்லாம் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. தட்டுறதுக்கு சரியாகவும் இருக்கணும், கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும். அப்போ தான் வடை சாஃப்டாக வரும். இல்லைன்னா சாப்பிடும்போது ஹார்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பதம் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வடை சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டதில் மஞ்சள் தூள் கலர் நம்மளுக்கு எப்படி இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தட்டி ரெடி பண்ணிக்கலாங்க. ஆனால் இன்றைக்கி நான் இந்த மாவையே பாதியாக பிரித்து
நம்ம வெங்காயம் தனியாக போட்டு பண்ணுறது இப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ வந்து நான் இருக்கிற மாவில் பாதியை வந்து இன்னொரு பவுலில் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்ம வந்து வரமிளகா போட்டிருக்கிறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல இன்னைக்கு, அதனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா ஏதாவது ஒரு வகை கீரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதையும் இந்த வெங்காயம் இந்த மாவு மூணையும் நல்லா பிசைஞ்சு அதை தனியாக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த கீரை கிடைச்சாலும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பாருங்கள், இதை பிசைஞ்சு தனியாக வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும். அந்த வெங்காயம் மாவு முருங்கைக்கீரை இலை. இப்போ பாருங்கள், இது நம்ம முதல்ல ரெடி பண்ண மாவு. இதில் வந்து நம்ம வந்து நார்மலாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம வந்து வடை தட்டி போட்டு எடுத்துடலாங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 5 பீஸ் வடைக்கு தான் ரெடியாக இருந்தது மாவு. ஏன்னா நம்ம பாதியை பிரிச்சிட்டோம் இல்லைங்களா. ஸோ 5ஐயுமே இப்படி ஒரு வாழையில் எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு தட்டி வச்சுருக்கேன். என் கையில் ஃபோன் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இப்படி தட்டி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம வந்து வடை தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து ஆயில் அளவாக தான் விட்டுருக்கேன், இன்னும் நிறைய விட்டு கூட எடுக்கலாம். நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இப்படி ஒவ்வொன்றா போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வடை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருச்சு. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன் தனியாக. இந்த வடை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் நார்மலாக இப்படி பண்ணுறதும் நல்லா தான் இருக்கும். எனக்கு என்னவோ நம்ம வந்து கடைசியாக வெங்காயம் அந்த கீரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்னுமே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வடை வெந்துகிட்டே இருக்கட்டுங்க. நம்ம வந்து அந்த மாவையும் வடை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தட்டியாச்சு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஓகேங்க, அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் கீரை போட்டிருந்த கீரை வடைன்னு வச்சுக்குவோம். அதை போட்டு நம்ம இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அந்த வடையையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட அவல் கீரை வடையும் ரெடி ஆயிடுச்சு, அவல் மசாலா வடையும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம வடை செய்கிறதுக்கு தேவையான எந்த பருப்புமே தேவையில்லைங்க. கொஞ்சோண்டு அவல் இருந்தால் போதும். பொட்டுக்கடலை ஆல்ரெடி வீட்டில் இருக்கும். மற்ற பொருட்களை போட்டு நம்ம ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக ரெடி பண்ணிக்கலாங்க. டீ டைமுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். இது பாருங்கள், நம்ம நார்மலாக செஞ்ச மசால் வடை. முதல்ல காட்டினது கீரை வடை. எனக்கு வந்து கீரை வடை தாங்க பிடிச்சிருந்தது. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது, இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. மனித நேயம் காத்து மனிதாபிமானத்துடன் வாழ்வோம். நன்றி.